வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 2ஆம் நிலை அகத்தாய்வு பயிற்சியில் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பயிற்சி. தவம், துரியாதீத தவம். நம்ம இது நாள் வரைக்கும் என்னென்ன தவங்கள் நம்ம பண்ணியிருக்கோம்? ஆகினி தவம், சாந்தி தவம், அடுத்து துரியம். இதெல்லாம் பார்த்துக்கோம். இதில் எல்லாத்துலேயும் ஒரு அட்வான்ஸ்டு உயர்ந்த தவம் அப்படின்னு சொல்லி சாமிஜி சொன்னது என்னென்னா துரியாதீத தவம். ஜென்ரலாக எல்லா அமைப்புகள்லேயும் தவம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, தியானம் அப்படின்னு எடுத்தோம்னா எல்லா புருவ மத்தியில் கவனம் செலுத்தி தவம் பண்ணுங்க அப்படின்றது அதோட மேக்ஸிமம் தவத்தினுடைய இது உயர்ந்ததுன்னு சொல்லி முடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் தவம் சொல்கிறது ரொம்ப ரேராக அந்த அளவுக்கு சொல்லி தந்ததில்லை. அதுக்கான விளக்கங்களும் ரொம்ப டீட்டெயிலாக யாரும் சொல்லி கொடுத்ததில்லை. சாமிஜி தான் இந்த துரியாதீத தவத்தை முறைப்படுத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? இப்போ ஆகினி தவத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, மனதை கவனிக்கிறோம். ஆகினி தவம்ன்றது புருவ மத்தியில் இருக்கக்கூடிய இடத்த கவனிக்கிறது. புருவ மத்திக்குள்ளே என்ன இருக்குது அந்த இடத்துல, அதாவது விஞ்ஞானபூர்வமாக பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது? அக்குபஞ்சர் பாயிண்ட்டு, வர்மா பாயிண்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அங்கே உள்ளே என்ன இருக்குது? ஃபிசிக்கல் பிட்யூட்ரி கிளாண்ட், நாளமலா சுரபிகளில் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லி சொல்கிறோம். நாளமலா சுரபிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பிட்யூட்ரி கிளாண்டு. ஆகினி தவம் பண்ணும்போது பிட்யூட்ரி கிளாண்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டோம். அது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதான் மாஸ்டர் கிளாண்டு. அந்த கிளாண்டு நல்லா வேலை செய்யுதுன்னா அது கீழே இருக்கிற எல்லா கிளாண்டும் வேலை செய்யும். மூளை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், அதை செயல்பாட்டு கொண்டு வரது யார்? இந்த பிட்யூட்ரி கிளாண்ட். அது என்ன பண்ணுது? தொண்டைக்குள்ளே ஒரு கிளாண்டு, தைராய்டு பாராதைராய்டு, அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அங்கேருந்து மற்ற ஆர்கன்களுக்கு போகக்கூடிய பாத்வே, அதாவது முதுகுத்தண்டு வழியாக ட்ராவல் பண்ணி அங்கங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி தான் நம்மளுடைய உடல் இயக்கம் நடக்குது. இப்போ எங்கேருந்து ஆற்றல் உற்பத்தி ஆகுதோ, மனம் எங்கே வருதோ, அது மனம் என்ன பண்ணுது? உயிரின் மூலம் அப்படின்றத இடத்த கவனிக்குது. அதுக்கப்புறம் துரியதவம் எங்கே பண்ணுறோம்? உச்சந்தலையில் பண்ணுறோம். உச்சந்தலையில் என்ன இருக்குது? அது என்ன கிளாண்டு? பீனியல் கிளாண்டு. இப்போ பீனியல் கிளாண்டு எல்லாத்துக்கும் தலையாய கிளாண்டு. அந்த பீனியல் கிளாண்டு எப்படி இருக்கும்? அதனுடைய அமைப்பு பட்டாணி சைஸ் இல்லைங்க, ஒரு அரிசி எடுக்கிறோம், அது பாதியை கட் பண்ணுறீங்க, அது எப்படி இருக்கும்? ரொம்ப மைனூட் பார்ட்டிகல்ஸ். அந்த மாதிரியான அமைப்பு முறையில் இருக்குது. அப்போ அதை கட் பண்ணி பார்க்குறீங்க, மேலே இருக்கிற நுனி பகுதியில், கீழே இருக்கிற ஒரு மோல்டான பகுதி, அதை அப்படி திருப்பி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? சிவலிங்கம் சைஸில் இருக்கும். சிவலிங்கத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? மேலே அது மோல்டாகி இருக்குது, கீழே ஒரு குச்சி மாதிரி. இது அமைப்பு தான் பீனியல் கிளாண்டுடைய உருவ அமைப்பு. இப்போ லிங்க் உங்களுக்கு புரியும். இதுதான் பீனியல் கிளாண்டு. நம்ம கண்ணை மூடி எல்லாம் சிவமயம் சொல்கிறாங்க. சிவமயம்னா எங்கே ஆரம்பிக்குது? மனம் அப்படின்ற ஒரு விஷயம், எண்ணம்ன்ற விஷயம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா பீனியல் கிளாண்ட்லேருந்து தான் உற்பத்தி ஆகுது. குழந்தை பிறந்தோடனையும் உச்சந்தலை துடிச்சிக்கிட்டே இருக்கு. அந்த 4 கபாலத்தில் 4 இடத்துலையும் அப்படி ஒட்டி இருக்கிறது, மேலே மட்டும் நுனியில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும். அப்போ என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளுக்கு வான்காந்தம் 24 ஹவர்ஸு உள்ள அல்பரிதமாக இறங்குது. பீனியல் கிளாண்டு எனி டைம் ஆக்டிவேஷனில் இருக்குது. அதனால் குழந்தைகள் எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பாக இருக்குது. குழந்தை ஒரு 13 வயசு 14 வயசு வரும்போது மெச்சூரிட்டி அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுதுங்க? உச்சந்தலை மூடிடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த தவத்தில், புரிய தவத்தில் திருப்பியும் அந்த உச்சந்தலையில் இருக்கிற அந்த கபாலத்தை ஆக்டிவேட் பண்ணி திறக்கிறோம். 3ஆம் கண்ணை திறந்து விடுறோம். அதுதான் துரிய தவத்தில் நம்ம பண்ணோம். துரிய தவம் மன இயக்கம். உயிரை உயிராகவே நிற்கிறோம். உயிர் எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல மனதை நிறுத்தி தவம் பண்ணுறோம். அது துரியம். பீனியல் கிளாண்டுக்குள்ளே இருக்கிற அணுக்களுக்குள்ளே உங்கள் மனம் ஒடுங்கிடுச்சுன்னு வச்சுங்க, 1000 மலர்கள் கொண்ட தாமரை, சகசிராமம், அப்படி விரி தண்ணி அப்படியே அமைதியாக இருக்குது. ஒரு கல்லை தூக்கி போட்டோன்னே என்ன இது? அப்படியே அலை பறந்து விரிஞ்சுது ஓடுது இல்லைங்க. அது மாதிரி நம்ம உயிர் என்ன பண்ணுவோம்? அது உயிருக்குள்ளே போய் அடங்கும் போது ஒரு அணு வெடிப்பு நிகழுது. அந்த நிகழ்வு தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? 1000 மலர்கள் கொண்ட தாமரைக்கு ஒப்பாகிறோம். அப்புறம் மனம் தலை முழுவதும் ஒரு பரவச நிலை
ஆனந்தம் நடக்குது அப்படின்னு. அப்படி நடந்து அவ்வளோதான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது உயிருக்குள்ள அதை யாரும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரல. நம்ம மகரிஷி வந்து அதுக்கு அடுத்து கடந்து போனால் என்ன நடக்குது, நிகழ்வு நடக்குது அப்படின்றத சாமிஜி சொல்கிறாங்க. அதுதான் வந்து துரியாதீத தவம். அதை எப்படி முறையாக செய்வது? நம்ம வந்து இந்த ஆகினிக்குள்ளேயே இன்னும் போகலை. துரியத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள். அதையும் கடந்து போகிறவங்க ரொம்ப கம்மி. சாமிஜி அதையும் கடந்து செஞ்சு அதையும் எல்லாரும் போகணும், அந்த இடத்த எல்லாரும் அடைய வேண்டும் அப்படின்றதுக்கான பயிற்சி முறையை கொடுத்து அது தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ துரியாதீத தவத்தில் என்ன நடக்குது? உயிர் தன்னுடைய மூலம் எங்கே இருக்குது? ஒரு உயிர் உற்பத்தி ஆகுதுன்னா இந்த உயிர் எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு அந்த இடத்துக்கு போகிறோம். உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது, அந்த உயிரை உணர்வது துரியம். உயிர் அதனுடைய இருப்பிடத்துக்கு செல்லுதல். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் மன்றத்துக்கு. நம்ம வீடு எங்கேப்பா இருக்குது? நம்ம வீட்டுக்கு போனதே மன நிறைவு வருது. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீடு பேறு அடைதல் அப்படின்னா, வீடு பேறு அடைதல் என்றால் என்ன? உயிர் எந்த இடத்துலப்பா வந்துச்சு அந்த இடத்துக்கே போய் சேருதல். அது வீடு பேறு அடைதல், சமாதி நிலை அடைதல். அந்த வீடு பேறு அடையக்கூடிய தவம் தான் இந்த துரியாதீத தவம். அது மிகப்பெரிய உயர்ந்த தவத்தில் உயர்ந்தது. துரியம் ஆதீதம் அப்படின்றோம். துரியம் கடந்த நிலை, சமாதி, ஆதிக்கு சமமாதல் அப்படின்னு சொல்லி சாமிஜி அது விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த மன இயக்கத்தையும் உடல் இயக்கத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஒரு பயிற்சி முறை. வீடு பேறு அடைதல், ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படின்னு சொல்கிறோம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படின்னா என்ன? உயிர் எங்கே உற்பத்தி ஆச்சோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அங்கே போய் நம்ம மனதை ஒரு நிலைப்படுத்தும் போது இந்த பிரபஞ்சத்தை என்ன, எதுக்காக உற்பத்தி ஆச்சு, பிரபஞ்சம்னா என்ன, மக்கள்னா ஏன், இவ்வளோ கஷ்டம் எதுக்கு வந்துச்சு, நம்ம எங்கேருந்து வந்தோம், எதுக்காக வந்தோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம சுற்றியில் இருக்கிறவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடக்குது, நம்மளுக்கு என்ன நடக்குது, சமுதாயம்னா என்ன, பிற்காலத்தில் என்ன நடக்க போகுது, முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்படி பல விஷயங்களையும் உண்மையை முழுமையாக உள்ளதை உள்ளபடியே உணரக்கூடிய ஒரு விழிப்பு நிலை நம்மளுக்கு ஏற்படும். இந்த துரியாதீத தவம் அடிக்கடி செஞ்சு பழகிட்டோம்னா நம்ம யார் அப்படின்றத தெரிஞ்சிடும். அடுத்து நான் யாருன்னு சொல்லி ஒரு விளக்கம் வரும். அதில் இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக போடுவோம். நம்ம யாருன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த தவம் செய்கிறனால உயிர் என்னன்றதை புரிஞ்சுக்க போகிறோம். அதை வந்து எப்படி சொல்கிறது? சாமிஜி என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வர வந்து, நான் இந்த நாட்டுக்கு போயிருந்தேன் சார், அங்கே வந்து ஒரு பழத்தை சாப்பிட்டேன், அந்த பழம் எப்படிப்பா டேஸ்ட்டு, இந்த மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு, அது எப்படி இனிப்பு திப்பிப்பு அப்படி ஒரு டேஸ்ட் நான் இது வரைக்கும் எந்த இதுலேயும் சாப்பிட்டதில்லை. மாம்பழம் மாதிரி இருக்குமா, அதை விட நல்லா இருக்கும். அப்புறம் கொய்யாப்பழம் மாதிரி இருக்குமா, அதை விட நல்லா இருக்கும். என்னென்னமோ சொல்கிறார் அவர். கதை, அதனோட அமைப்பு, வடிவம் எல்லாம் சொல்கிறார். ஆனால் நம்ம அதை அவர் பெற்ற அனுபவத்தை நம்மளால் பெற முடியுமா? அந்த சுவையை நம்மளால் இமேஜினேட் பண்ண முடியுமா? எப்படிப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும், விளக்கங்கள் கொடுத்தாலும், அதே பழத்தை நம்ம வாங்கி நம்ம சுவைத்தால் அப்போ தான் வந்து அதை உணர முடியும். இப்போ பிரச்சனைகள் இதுதான் காரணம். இன்றைக்கி இருக்கிற ஜாதி, மதம், மொழி, இனம், ஏகப்பட்ட குழப்பத்துக்கு காரணம் என்ன? ஒருத்தர் ஒரு விஷயத்தை உணர்ந்து அவர் சொல்கிறாரு, அதை கேட்கக்கூடியவர்கள் அதை உணரவும் அவர்களுக்கு புரிந்த அறிவார்ந்த எண்ணத்துக்குள்ளே வரும்போது வேறு வேறு வகையான நடைமுறைகளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த நடைமுறைக்கும் இன்னொருத்தர் சொல்லக்கூடிய நடைமுறைக்கும் சில உடன்பாடு இல்லாத ஒரு தன்மை வருது. அதனால் நிறையா குழப்பம் வருது. ஏன் குழப்பம் வருது? இவர் உணர்ந்தது நான் தான் பெருசுன்னு இவர் சொல்ல, அவர் உணர்ந்தவர் நான் தான் பெருசுன்னு அவர் சொல்கிறார். ரெண்டு பேத்துக்கும் சண்டை வருது. அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணார், அவர்கள் தனி ஆதாயம் தேர அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணார். இதை பார்க்கக்கூடிய மக்கள் அவங்க ஒரு புரிதலில் வேறு வேறு ட்ராவல் பண்ணும்போது பல குழப்பம் வருது. இந்த குழப்பத்தை எல்லாம் சரி பண்ணணும். அந்த சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? உயிர் என்றால் என்ன அப்படின்றத நம்மளே உணரணும். அந்த எப்படி ஒரு பழத்தை சாப்பிட்டு உணர்ந்த மாதிரி நம்ம ஆழ்ந்து சென்று, அறிவில் ஆழமாக சென்று
அந்த ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம உளவியல் பிரச்சனைகள், அந்த சமுதாயத்துக்கு உண்டான பிரச்சனைகளுக்குள்ள நம்ம என்ன பண்ண மாட்டோம், சிக்க மாட்டோம். அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, தாமரை இலை நீர் போல். தாமரை இலையில் தண்ணி எப்படி இருக்குங்க, மேலே இருக்கும், ஆனால் அதோட ஒட்டாது. அது மாதிரி நம்ம வந்து எப்படி இருப்போம், இந்த சமுதாயத்தில் என்னதே நடந்தாலும் நம்ம வந்து பாதிப்பு இல்லாமல் அதனுடைய பிரச்சனைகளுக்குள்ளே போகாமல் வெளியில் வந்து மன அமைதியோடு வாழ்வோம். அப்போ அந்த உயிரை நம்ம உணர வேண்டும். அந்த உணர்வதற்கான ஒரு பயிற்சி முறைனா துரியாதீத தவம். இப்போ தீட்சை முறைகளில் சாமிஜி என்ன சொல்கிறாங்க, 3 வகையான தீட்சை. ஸ்பரிச தீட்சை. ஸ்பரிச தீட்சை என்ன பண்ணுவோம், ஆகினி தவம் வந்து ஆசிரியர்கள் தொட்டு உங்களுக்கு தீட்சை கொடுத்தாங்க. அது எதோட ஒப்பு பண்ணுறோம், கோழி வந்து முட்டை போடுது, அந்த குஞ்சு வர்றதுக்கு அடகாது. அப்படியே அமைதியாக உட்காந்து அந்த வாங்கில் அப்படியே இருந்தால் குஞ்சு வந்துருக்கு. அப்போ ஸ்பரிசம், தொட்டு உணர்த்தக்கூடிய தீட்சை முறை. அடுத்து இப்போ மீன் வந்து அதுவும் குஞ்சு போடுது. அது எப்படி அடகாக்குது, கண் பார்வையில் அடகாது. எல்லா முட்டையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அப்படியே தண்ணியில் மிதந்துட்டு இருக்கோம். இது கொஞ்சம் தள்ளி நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அந்த பார்வையினுடைய நுண்ணிய பார்வை வந்து அந்த முட்டைக்குள்ளே சென்று குஞ்சு வருது. இது ஒரு தீட்சை முறை. அதுதான் வந்து துரிய தீட்சை உங்களுக்கு கொடுத்தோம். துரிய தீட்சை என்ன பண்ணாங்க, ஆசிரியர்கள் வந்து கண்ணில் பார்த்து உங்களுடைய உள்ளே இருக்கிற பீனியல் கிளாண்டை மானசீகமாக கவனித்து ஆக்டிவேட் பண்ண எப்படி நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து துரியாதீத தவம். இதுக்கும் ஒரு விளக்கம். இது எப்படி ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, எப்பேற்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க பழைய காலத்து நம்ம சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மானச தீட்சை. அதை யாரோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க, உட்காந்து பார்க்கும்போது ஒரு உயிரினம் வந்து முட்டை போடுது கடலுக்கு பக்கத்தில். ஒரு குழியை தோண்டி முட்டை போட்டு குழியை மூடி வச்சு இங்கே நடந்துட்டுருக்கு. நம்ம சென்னை பீச் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதெல்லாம் வர்றாங்க. இப்போ சன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் போய் அதுக்கு பாதுகாப்பு பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடல் ஆமைகள்லாம் வந்து எங்கெங்கேயோ இருந்து வருது. வந்து அந்த இடத்துல அதுக்கான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து முட்டை வச்சுட்டு போயிடும். அது எங்கே போகுதுங்க, திருப்பியும் அது இருப்பிடத்துக்கு போயிருக்கு. எங்கேயோ இருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கூட வரும். அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே போட்டோம், இங்கே சென்னையில் போட்ட முட்டையை ஞாபகம் வச்சுட்டே உட்காந்துருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாளில் முட்டை போச்சு. இதெல்லாம் பார்த்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நோக்கு வர்மம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அது ஒரு தீட்சை முறைகளை கொண்டு வந்தோம். ஹீலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு அவங்க உடம்பு சரி பண்ணுறதுக்கு அவங்க ஃபோட்டோ வச்சே ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நடக்குது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான தீட்சை முறைகளில் கொண்டு வந்திருக்காங்க. சாமிஜி இதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இந்த துரியாதீத தவத்தை இது மாதிரியான தீட்சை முறைகளை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, உங்களை தவத்தை உட்கார வச்சு வேறு ஒரு உலகத்துக்கு உங்களுடைய மனசையும் சேர்த்து கூப்பிட்டு போவாங்க. எங்கே கூட்டிகிட்டு போவாங்க, பிறந்த இடத்துக்கு போக போகிறோம். எங்கேருந்து நம்ம வந்தோமோ அங்கே போக போகிறோம். அது எங்கே, நம்ம உடம்புல இந்த ஃபோட்டோ எல்லாம் மன்றத்தில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை, துரியம். இதெல்லாம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற சக்கரங்கள் அப்படின்றோம். நாளமலா சுரபி. இப்போ மூலாதாரம்ன்றது எங்கே இருக்குது, முதுகு தண்டு முடிகிற இடம், ஆசன வாய்க்கு 1 இன்ச்சுக்கு மேலே இருக்குது மூலாதாரம். அதுதான் கருமையம் சொல்கிறோம். எல்லாத்துக்கும் கருமையம். அடுத்து சுவாதிஷ்டானம் நீர்மையம், அதை விட 1 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. அது ஒரு சில ஆர்கனை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கடுத்து மணிப்புரகம், தொப்புள் பகுதி, அது ஒரு சில அது ரிலேட்டட் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அது வந்து மிக உயர்ந்த ஒரு விஷயம். குழந்தை உருவாகும்போது அந்த குழந்தைக்கு உணவு எங்கேருந்து வருதுங்க, ஃபஸ்ட்டு உற்பத்தியான ஒரு உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தொப்புள் தான். அது மூலயமா உணவு வருது, எனர்ஜியும் அந்த குழந்தைக்கு வர்றதுக்கூடியது. முதல் இந்த உயிர் வந்து இந்த உலகத்தில் ஒரு தொடர்பு நிலை எங்கேருந்து ஏற்படுது, தொப்புலேருந்து ஏற்படுது. அப்போ ஆஸ்ட்ரல் டிராவல்னு சொல்லி சாமிஜி சொல்கிறாங்க. சூக்கும பயணம், கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்லாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே யார் பண்ணுறா, மணிப்பூரகத்தில் நடக்குது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அதை வந்து ஒரு உருவகமாக எங்கே வச்சாங்க, ஒரு இடத்துல வச்சுருக்காங்க.
நம்ம டெய்லி போய் சாமி கும்பிட்றோம். அந்த உருவத்தை வச்சு சாமி கும்பிட்றாங்க. யார்? விஷ்ணு பார்க்கடலில் போய் படுத்துப்பார். அப்படி அவர் தொப்புலேருந்து எங்கே போகுது? ஒரு படத்தை போட்டு அங்கே யார் வச்சுருக்காங்க? லக்ஷ்மியை வச்சுருப்பாங்க. ஆஸ்ட்ரல் ட்ராவல் அங்கேருந்து வருது. உயிர் எங்கேருந்து போயிட்டு வருதுன்றத அப்படி வச்சு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? சாமியை கும்பிட்டு தலையில் சராரை வச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டு டாடா பை பை சொல்லிட்டு வந்துடும். அதனுடைய உண்மை அறிவியலை உணரவில்லை. இப்போ உணர்றோம். அப்போ அது மணிப்பூரகத்தில் நம்ம தவம் பண்ணுறோம். அடுத்த அனாதகம் எங்கே? ஹார்ட், நெஞ்சுக்குழியில் அங்கே ஒரு சுரபி, அதனுடைய ஆக்டிவேஷன்ஸ். அடுத்து இது என்னென்னா காற்று மையம், தொப்புள் கொடின்றது நெருப்பு மையம், சுவாதிஷ்டானம்ன்றது நீர் மையம், மூலாதாரம்ன்றது மண். அப்போ உடலில் இருக்க பஞ்சபூதங்களும் எந்தெந்த இடத்துல வேலை செய்யுதுன்றதை உணர்ந்து அதை வச்சு அதுக்கான தவத்தை பண்ணுறோம். அடுத்த விசுத்தி இங்கே விண், ஆகாசம். அந்த பூதம் எங்கே வேலை செய்யுது? கழுத்து அங்கே வேலை செய்யுது. அதுக்கடுத்து ஆகினி. இது எல்லாத்தையும் இந்த பஞ்சபூதத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது எங்கே? மாஸ்டர் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு, ஆகினி. அடுத்து பீனியல் கிளாண்டு, அதுதான் துரியம். இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் பார்த்தாச்சு. இந்த தவத்தில் நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம்? இப்போ ஒரு ராக்கெட்டில் ஏறி உட்கார்ந்தோம்னா ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம உச்சந்தலையை விட்டு மேலே போனோனையும் ஒரு 3 அங்குலம் தள்ளி கைகளை உயர்த்தி இப்படி வச்சிங்கன்னா எந்த இடத்துல நிற்கிதோ இந்த இடம் துவாதசாங்கம் அப்படின்னு வச்சோம். அதுதான் துவாதசாங்கம். நம்ம உடம்புல சுற்றிலும் ஒரு ஆறா இருக்குது. அந்த ஆறா சாதாரண நிலையில் எத்தனை அடி இருக்குது? ஒரு 3 அங்குலம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். எப்பயுமே அது எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்கும். அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்படி கையை வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆறா உங்களை சுற்றிலும் இருக்குது. ஆமாம், உங்கள் சுற்றிலும் ஒரு வட்டத்தை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கோயிலில் போனால் சாமி படத்துக்கு பின்னாடி என்ன இருக்குதுங்க? ஒளி வட்டம் இருக்குது. அது என்ன ஒளி வட்டம்? அதுதான் நம்மளுடைய ஆறா. இப்போ இருக்கிற அறிவியல் விஞ்ஞானமே இப்போ சொல்லிட்டு இருக்குது ஆறா நம்ம சுற்றிலும் இருக்குதுன்ட்டு. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க? அந்த ஆறாவுக்கு மேலே உச்சந்தலைக்கு மேலே அப்படியே ஒரு நூல் பிடிச்சி ஏறணும். மின்னல் அப்படின்னு இப்படி பியூர் ஒயிட், அந்த ஒயிட் அப்படியே மேலே போய் இந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு துவாதசாங்கத்துக்கு நம்ம போகிறோம். பறந்து போக முடியுமா? மனதை கொண்டு அங்கே நிறுத்தணும். மனதை ஒருநிலைப்படுத்தி அங்கே நிறுத்தணும். எண்ணங்கள் வரும், கூடி பயிற்சி பண்ண அது குறைஞ்சி அங்கே போயிடும். இப்போ அந்த மனமானது நம்ம உடம்புல இருக்கிற உயிரானது ஒரு 3-4 அடிக்கு மேலே போய் நின்று தவம் செய்கிறோம். உயிர் எங்கே போகுதுங்க? நம்ம உடம்பு விட்டு கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. அடுத்து எங்கே போகணும்? சந்திரன். நம்ம பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கோள் அது பூர்ணச்சந்திரன். பூர்ணச்சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு வானத்தை நம்ம பார்த்துருக்கோமா? அதனோட அழகை யாராவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரசிச்சிருக்கோமா? சாயந்தர நேரம் ஒரு 6, 8 மணி 9 மணிக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த அழகை பார்க்கணும். பார்த்தபோது அதை நம்ம மனதில் மனக்கண் முன் நிறுத்தி சந்திரன் முழுவதும் நம்ம உயிர் அங்கே போய் நின்று இருக்கதா பாவனை செய்கிறோம். சந்திரனிலிருந்து வரும் ஆற்றல் நம்மளுக்கு அபரிமிதமாக கிடைக்கிற மாதிரி பாவனை. சந்திரன் முழுவதும் பரவி இருக்குது. நம்ம எங்கே? நம்ம மனசு முழுவதும் சந்திரனில் விரிந்து இருக்கிறது. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கே போகிறோம்? நம்ம ராக்கெட் எங்கே போகுதுங்க? சூரியனில் போய் நிற்கிது. சூரியன் போய் நிற்க முடியுமா? சூரியனுக்கு இங்கே இருக்கும்போதே வெயில் தாங்க முடியலன்றோம். இங்கேருந்து வருது, சூரியன்லேருந்து ஒளி வருது. ஆனால் சூரியன்லேயே போய் ஃபுல்லாக விரிச்சு மனசை விரித்து சூரியன் ஃபுல்லாக பறந்துடும். விரிச்சு கட்டி பிடிச்சிக்கிறோம். சூரியன் ஒன்றும் ஆகாது. பாவனை. சூரியன்லேருந்து வரக்கூடிய ஆற்றல், அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் தான் எல்லா கோள்களையும் பட்டு பிம்பம் பிரதிபலிப்பு நம்ம உடம்புக்கு வருது. அப்போ நம்ம எங்கே போகிறோம்? சூரியன்லேயே போய் பறிச்சுக்கிறோம். உயிர் எங்கேருந்து வந்திருக்குது? சூரியன்லேருந்து வந்துச்சுங்களா? சூரியனை தாண்டி போனால் என்ன இருக்குது? கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், எண்ணிலடங்காத கோள்கள், பல கோடி மைல்களுக்கு அப்பால் பறந்து விரிஞ்சு கிடக்கு. இங்கேருந்து மார்ஸுக்கு போகிறதுக்கே இன்னும் முடியல நம்மளால். சந்திரனில் போய் பாட்டி வட சுற்றினே கதை கேட்டுருக்கோம். ஆனால் இன்னும் போய் சந்திரனில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி மில்கி வேஸ், பால்வெளி மண்டலம், அதை தாண்டி வெளியே போட்டோம்னா சொல்கிறாங்க விஞ்ஞானிகள், இது மாதிரியான சூரிய குடும்பங்கள் லட்சக்கணக்கில் இருக்குன்றான். நம்மளாம் யார்? ஒன்றும் இல்லை. அத்தனை பெரிய பிரம்மாண்டத்துக்கு உள்ள ஒரு சின்ன பூமி இவ்வளோன்னு இருக்கும். அந்த பூமிக்குள்ளே
நம்மளாம் எப்படி இருக்கோம், அதை விட துகள் நம்ம இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்ம மனசு எங்கே போகுது, விரிக்கிறோம். சுரிச்சு போய் எல்லாத்தையும் பார்க்கணும். இதுக்கு பேர் தான் பேர் இயக்க மண்டலம். ராமஜி என்ன சொல்கிறாங்க, சக்தி களம். இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, சக்தி சிவம் கேள்விப்பட்டிருக்கோங்களா, சக்தி களம் எல்லாம் பறந்து விரிஞ்சிருக்குது. கோடிக்கணக்கான மில்கிவேஸ், கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் எல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கும். போக முடியுங்க, இமேஜினேஷன் பண்ணுங்க, போக முடியுமா? செகண்ட் கூட மனசு எங்கே போகும், போயிடும், அங்கே போகும் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். இங்கே உட்காந்துருப்போம், ஆனால் நம்ம இங்கே உட்காந்துருக்கோமா? மணி 1 மணி ஆக போகுது, வீட்டில் அவங்க சாப்பாடு என்ன பண்ணாங்க, பசங்க வந்தாங்களா, விளாண்டானுங்களா, கீழே விழுந்தானுங்களா, மைண்ட் அங்கே தான் இருக்கும். இங்கே ஃபிசிக்கல் பாடி இங்கே இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி அமெரிக்காவில் ட்ரம்ப் குண்டு போட்டானா, ஈரான் என்னாச்சு, நம்ம சொந்தக்காரங்களாம் அமெரிக்காவில் பயந்துக்கிட்டு இருந்தாங்களே, துபாயில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, போர் நின்றுச்சா நிற்கலையா, என்ன நடக்குது அப்படின்னு எங்கே போயிருக்குங்க. இங்கே வேணால் போகும், 6000 கிலோமீட்டர் தாண்டி வித்தின் செகண்டில் போகும். நம்ம இப்போ எத்தனை செகண்டில் போகிறோம், செகண்டுக்கு கூட கம்மி, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் சக்தி கிளம்பு. கோடிக்கணக்கான மில்கி வேஸை தாண்டி போயாச்சு. இடம் கலர் கலராக டிசைனாக இருக்குங்களா, எப்படி இருக்கும் அந்த இடம்? நட்சத்திரங்கள் அந்த வெளிச்சம் கொஞ்சம் நேரம் இருக்கும், அதை தாண்டி போயிட்டோம். அப்போ என்ன பூமி இருக்கு, அந்த இடத்துக்கு போயிட்டு அதை தாண்டி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் எப்படி இருக்கும், சுத்தவெளி அப்படின்னு சொல்லுவோம். இறை நிலை, அது சிவம், கடவுள். அதை தாண்டி போயிட்டீங்கன்னா அங்கே என்ன இருக்கும், ஒன்றுமில்லாத வெறுமையான இடம். அதுக்கு எல்லைகளே இல்லை. ஒரு வட்டத்தை போட்டாச்சுங்க, இத்தனை பேசணும்ல, அந்த சக்தி கலை வரைக்கும் அந்த வட்டம் தான். அந்த வட்டத்தை தாண்டி வெளியே போயிட்டோம்னா அவ்வளோதான். அங்கே எல்லை இல்லாத இடம் பரம்பரை. இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடம், வெட்டவெளி, சுத்தவெளின்னு எல்லாம் என்னமோ சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் கடந்த நிலை தான் பிரம்மம். இந்த உயிர் எங்கேருந்து வந்தது, இங்கேருந்து இங்கே வந்துருக்கு. அங்கேருந்து எப்படிப்பா வந்துச்சு? டார்வின் பரிணாம கோட்பாடு. டார்வின் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மனிதன் எப்படி பிறந்தான் அப்படின்னா, குரங்குலேருந்து மனிதன் வந்தான். குரங்கு எங்கேருந்து வந்துச்சு, பரிணாம வளர்ச்சியில் அப்படியே வந்துச்சு. அந்த சுத்தவெளி ஒன்றுமில்லாத இடம் இருக்குதுங்க, அந்த ஒன்றுமில்லாத இடம், அதற்கு ஒரு ஆற்றல் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம சாமி சொல்லணும். என்ன ஆற்றல்? ஆர்கனைசிங், ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் அது இருக்குது. அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல், தள்ளும் ஆற்றல் இருக்கனால அது என்ன பண்ணுது, இணைக்கும் பொழுது ஒரு சின்ன அலை வருது. சிவம் இருக்கணும், இப்போ ஒரு அலை வருதுன்னு வச்சுக்கோங்க கடல்லிருந்து, அது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு கேவ் ஆஃப் ரவுண்டாக இருக்கும், அப்படியே வந்து அப்படியே வச்சுட்டு போகுது. ஃபஸ்ட்டு உற்பத்தி ஆகிற இடம் எப்படி வருது, லைட்டாக அப்படி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது மாதிரி அந்த சுத்த வெளியில் இருக்கிற ஒன்றுமில்லாத வெறுமையான இடத்துலேருந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி வெளியே வருது. அந்த வெளியே வரும்பொழுது அதுக்கு பேர் என்ன, விண் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அந்த விண்கள் எல்லாம் வெளியே வந்துருச்சு. கோடிக்கணக்கான விண்கள் இருக்கும், ஒரு விண் மட்டுமா இருக்குது இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தில். அந்த விண்கள் எல்லாம் என்ன பண்ணுதுங்க, சுத்த வெளி என்ன பண்ணுது, ஒரு விண்ணையும் இன்னொரு விண்ணையும் அழுத்துதல். அழுத்தனால விண் சும்மா நிற்காமல் சுழல ஆரம்பிக்கும். சுழல ஆரம்பிக்கும் போது இது அழுத்துது, விண்கள் சுற்றுது. இப்போ இந்த மாதிரி நிறையா விண்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் வந்து சுற்றும் போது அந்த விண்களின் கூட்டு பரமாணுவாக மாறுது. அந்த பரமாணுக்களின் கூட்டு என்னவாதுங்க, அணுக்களாக மாறுது. இதுதான் இந்த மாதிரி பிரபஞ்சத்தை தாண்டி சுத்தவெளியில் அந்த விண்கள் ஒன்று கூடி பரமாணுவாக மாறி, பரமாணு அணுக்களாக மாறி சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ அணுக்கள் கூட்டு சுத்தம் பொழுது அங்கே கெட்டி பொருள் ஏற்படுது. அந்த கெட்டி பொருள் பேர் என்ன, அதுதான் மண். முதல் தோன்றுச்சு. இப்போ மண் தோன்றினதுக்கப்புறம் நீர் அது வந்துச்சு. அதுக்கப்புறம் நெருப்பு, காற்று, எப்பயுமே விண் இருக்குது. இதெல்லாம் தோன்றி உற்பத்தியாக வர 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 பரிணாம வளர்ச்சியில் ஒரு சில உயிரினங்கள், அமீபா, ஒரு செல் தாவரம், அப்புறம் ஊர்வன, பரப்பனை அப்படின்னு பல வகையான உயிரினங்கள் தோன்றதுக்கப்புறம் கடைசியாக யார் வந்தாங்க, மனிதன் வந்தான். அவங்களுக்கு 6ஆம் அறிவு வந்துச்சு. இப்போ நம்மளுடைய கருமையத்தில் என்னென்னலாம் துறை இருக்குது, உயிர் முத அந்த விண் தோன்றிய இடத்துல என்ன இருந்துச்சோ, விண் தோன்றிய இடத்துல என்ன இருந்துச்சோ அதிலிருந்து வர்ற எல்லா பதிவுகளும் எங்கே பதிஞ்சிருக்கு,
நம்ம கருமையத்தில் பதிஞ்சிருக்கு, நம்ம மூளை செல்களில் பதிஞ்சிருக்கு. நம்ம பிறந்தது இன்றைக்கி வரைக்கும் ஒரு 45 வயசு 50 வயசு இருக்குன்னா நம்மளுடைய ஏஜ் என்னென்னா, என்னைக்கு வின் தோன்றுச்சோ அன்னையிலேருந்து இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு, இத்தனை கோடி வருடங்கள். அது எல்லாமே நம்ம மூளை செல்களையும் நம்ம கருமையத்திலையும் மூலாதாரத்தில் பதிவுகளாக இருக்குது. அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்குது. பிண்டம்னா யார்? நம்ம உடம்பு. உடம்புக்குள்ளே என்ன இருக்குதோ அது எங்கே இருக்குங்க? அண்டத்தில் இருக்குது. அப்போ இந்த அணுக்களுக்குள்ளே பிரித்து உள்ளே போனோம்னா அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வெற்றிடம் இருக்குதுன்றான். 99% எவ்வளோ இருக்குது? வெற்றிடம். அந்த 1% சேஞ்சு தான் வந்து இவ்வளோ மாற்றத்துக்கு காரணம். அப்போ வெற்றிடங்கள் எல்லாம் கூட்டு நம்ம உடம்புக்குள்ளே அந்த வெற்றிடம் அதிகமாக இருக்குது. இந்த வெற்றிடத்துக்கு பேர் என்னங்க? சுத்தவெளி. அந்த சுத்தவெளி அந்த அழு சுழற்சியினால் ஏற்படக்கூடிய அலை காந்தம். இது உள்ளே இருந்தால் ஜீவகாந்தம், வெளியே இருந்தால் வான்காந்தம். இந்த வான்காந்தம் ஜீவகாந்தத்தில் ஏற்படக்கூடிய அலை மாற்றங்கள். ஃபேன் போட்டு 1ல் வச்சா மெதுவாக சுற்றும், 4ல் வச்சா வேகமாக சுற்றும். ஒவ்வொரு உடம்புலையும் அதனுடைய தன்மைக்கேற்றவாறு அலை சுழல் மாறுது. அந்த சுழல் மாற்றத்துக்கு தகுந்தவாறு மன இயக்கம் நடக்குது. அந்த மன இயக்கம் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் நடந்துட்டு. பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவகாந்தத்தினுடைய சுழற்சியினுடைய அளவு தன்மையை நம்ம சரியான முறையில் மாற்றி அமைச்சிட்டோம்னா நம்ம யாராக மாறிடுவோம்? இறைவனை மாறிடுவோம். அதை வந்து 4 வகையான தன்மைகளை, ஆல்ஃபா நிலை, பீட்டா, டீட்டா, டெல்டான்னு வச்சான். சாதாரண மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? அலைச்சுழல் டீட்டா நிலையில் 14லிருந்து 40 வரை இருக்கக்கூடியது சாதாரண மனிதனின் அலைச்சுழல். அதை வச்சு அளந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது அப்படின்னு அளந்து பார்த்தா அது சாதாரண மனிதர்கள். அப்போ ஆல்ஃபா நிலை, ஆகிநிலை தவன் பண்ணோம்னு வச்சுங்க, ஆல்ஃபாவுக்கு வந்துடும். அது 8லிருந்து 13 வரைக்கும். அப்போ அலைச்சுழல் வந்து குறையுது. அப்போ அலைச்சுழல் என்னென்னா மனதில் தோன்றக்கூடிய எண்ணத்தின் வேகம், அளவு. உட்காந்தா தவத்தில் உட்காந்து கவனிடான்றோம், அதுக்குள்ளேயும் கோடிக்கணக்கான எண்ணங்கள் மனசில் வருது. ஒரு 2 நிமிஷம் அமைதியாக எண்ணமே இல்லாமல் இருறான்னு சொல்லி முயற்சி பண்ணால் நம்மளால் முடியுதா? பார்த்தா எல்லா பிரச்சனையிலையும் மண்டையில் வருது, ஓடுது. ஒரு இடத்துல மனசு நிற்கவே மாட்டேங்குது. அப்படி நின்று பழகிறது தான் இந்த ஞானம். இப்படி நின்று பழகும்போது அதனுடைய வேகம் எப்படி இருக்குங்க? குறைய ஆரம்பிச்சிச்சு. குறைஞ்சி துரியத்தில் போகும்போது மைனூட்டாக ஆகுது. 3லிருந்து 8க்குள்ளே வந்துடும். அதையும் தாண்டி போகிறோம் டெல்டா நிலை அப்படின்னா அதுதான் வந்து சுத்தவெளி. துரியாதவத்தில் அது நம்மளால் நிகழ்த்தி காட்ட முடியும். 1லிருந்து 3 வரைக்கும் தான். ஒரு வினாடிக்கு ஒரே ஒரு எண்ணமே வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு எளிமையாக புரியுது. வில் பவர் ஒருத்தம் இரும்பு மனிதன் அப்படின்னு சொல்கிறோம். குறி தப்பாதான் இதை செய்யணும்னு நினச்சி முடிவு எடுத்துட்டோம்னா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறோம்? கான்சன்ட்ரேஷன் மாறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம மாறி வரணும். அதுதான் இந்த பயிற்சி முறைகளை செய்யும்போது வந்தது. துரியாதவம் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது? இறைநிலைன்றதை நம்ம முழுமையாக உணர்றோம். முழுமை பேர் அதை வீடு பேறு நிலை அடைதல். அப்புறம் ஆணவம், கர்மம், மாயை, இந்த மாதிரியான எல்லா வகையான துன்பங்களையும் நம்மளுக்கு நீங்கிடுது. முற்காலம் உணர்தல். முன்னாடி நடந்தது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது, பின்னாடி நடக்க போகிறது எல்லாத்தையும் நம்மளால் உணர்ந்து சமநிலை அடையுது. மனம் எப்படி இருக்கும்? சமநிலையில் இருக்கும். இது தப்புனா அது தப்பு, இது ரைட்னா ரைட்டுன்னு பிரித்து பார்த்து சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். அப்புறம் அதான் அந்த முற்காலத்தை உணர்ந்து குருவினுடைய உயிர்கலப்பு ஏற்படுது. எப்பயுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மனம் அன்பும் கருணையும் நிறைந்து இருக்கும். சஞ்சலம், சங்கடங்கள், குழப்பம் எதுவுமே இல்லாமல் அமைதியான மனநிலைக்கு வந்துடுவோம். பல வகையான பாவ பதிவுகள், நம்ம எல்லா பதிவுகளும் நீங்கி நம்ம மனமும் உடலும் தூய்மை அடையுது. உடல் நோய்கள் குணமாகும். இதெல்லாம் இதனுடைய பலன்கள். சரி, எப்படிப்பா கலங்க நீங்கும்? கோடிக்கணக்கான இடங்களாக நம்ம கருமையத்தில் இத்தனை கலங்கங்கள் இருக்குது. அது எப்படி நீங்குது? ஒரு தடவை செஞ்சிட்டோம்னா நீங்கிடுமா? ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் 1 லிட்டர், அதில் நம்ம வீட்டில் இருக்கிற கழிவு நீர், மிகவும் தூய்மையான நீர்னா நதி நீர்னா எதை சொல்லுவோம்? சுத்தமானது தண்ணி, ரிவர். மானசரோவர் கைலாஷ் எங்கே இருக்குங்க? இமயமலைக்கு. அங்கே வந்து அதிகமாக கூட்டமாக போகிறதில்ல. இப்போ கொஞ்சம் சுத்தமாக இருக்குதுன்னு நினச்சிப்போம். அங்கே போகிறோம். இவ்வளோ பெரிய நதியில் ஒரே ஒரு பாட்டில்
தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டீங்க, என்ன ஆகுது? தண்ணியில் கலந்துச்சு. அந்த நதி அழுக்காயிடுச்சுங்களா? அழுக்கு ஆகுமா? அழுக்கு ஆகிடுமா? அவ்வளோ பெரிய நதியில் நூறு தண்ணி ஊற்றிங்க, அந்த நதியே அழுக்குன்னு தண்ணி மாறிடுமா? அந்த தண்ணியில் கலந்தாலும் அந்த தண்ணி எப்படி இருக்கும்? அடிச்சுட்டு போய் அதெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் சரி பண்ணி தூய்மையாக மாறிடும்ல. இந்த அளவுக்கு நீங்கள் குப்பையை போட்டிங்கன்னாலே அது அழுக்காக போகும். டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா அழுக்காக மாறாது. அதோட தூய்மை தன்மை மாற போகிறதில்ல. அது மாதிரி நம்ம ஒரு சின்ன புள்ளி, இந்த களங்கமான ஒரு புள்ளி என்ன பண்ணுது? உயிரின் நிலைக்கு எங்கே போகுது? துரியாதம் கடந்து சுத்த வெளியில் போய் சிவமில் போய் லயமாகுதுன்னு வச்சுக்கோங்க. சரணாகதி அடைதல். அங்கே போய் சரண்டர் ஆகிட்டோம் சாமிகிட்ட, எல்லாத்தையும் விட்டாச்சு, கடவுளேன்னு போய் அவர்கிட்ட விழுந்தாச்சு. அப்போ நம்மளுடைய மனதில் உடலில் இருக்கும் களங்கங்களை எல்லாம் யார் எடுத்துக்குவாங்க? சுத்தவெளி எடுத்துக்கிச்சு. அப்போ நம்ம உடம்பு மனசு என்ன ஆகும்? சுத்தமாகும். இதுக்கு பேர் சரணாகதி அடைதல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இதுதான் இந்த பயிற்சி நம்ம பண்ணி மாறும். அதாவது நம்ம எப்படி ஆயிடுவோம்? இறைவனோடு ஐக்கியமாதல். முக்கியமான நாள் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை நம்ம பயிற்சி பண்ணி பழகிறோம். ஒரே நாளில் நிகழ்ந்துடும் அப்படின்னு நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி அடிக்கடி இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது அது ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தூய்மை அடைஞ்சிடுவோம். அந்த பயிற்சியை நம்ம முறையாக செஞ்சு அடிக்கடி செஞ்சு பழகும்.